MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். திமுக சொல்லும்போது ஆளுநர் தான் இப்படி ரியாக்ட் பண்றாருன்னு, ஆளுநர் தரப்புல இல்ல இந்த காரணங்களுக்காக தான் இப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றாங்க. கட்டாயத்தின் பேர்ல அவர் தள்ளப்பட்டதால வெளிநடப்பு பண்றாரு. அவர் வரும்போது அவையில வரும்பொழுது நிறைய பேர் எந்திரிச்சு நிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது மரபுபடி எந்திரிச்சு நிக்கலாம், சட்டப்படியும். அது போக மைக்கை கட் பண்றாங்க. இப்ப மெம்பர் நாங்கெல்லாம் பேசும்போது பல தடவை மைக்கை கட் பண்ணியிருக்காங்க. ஆனா மைக்கை தொடர்ந்து கட் பண்ணியிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் பாயிண்டா அவர் அதான் சொல்றாரு, கட் பண்ணவே கிடையாது. அது போய் கவர்னர் தனக்கு நடந்த கஷ்டத்தை அவர் வெளியிடுறாருன்னா அதை நம்பணும். நம்ம ஆளுநரின் செயல் என்பது நூற்றாண்டு கால மரபையும் நீண்ட பாரம்பரியத்தையும் கொண்ட இந்த மக்கள் சபையை, அதன் மாட்சிமையை அவமதிக்கும் செயலாகும் என்று நான் கருதுகிறேன். மைக்கை கட் பண்ண எப்படி உரையாற்ற முடியும்? யாராலையும் உரையாற்ற முடியாது. வாக் அவுட் தான் பண்ணி ஆகணும். அதுதான் அந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறாரு. அதே மாதிரி தேசிய கீதத்தை இசைக்கணும்னு சொல்லியிருக்காரு. இவங்க தேசிய கீதத்தை இசைக்கவே இல்லை. அதையும் அவர் ஒரு இன்சல்ட்டா கவனிக்கிறாரு. தமிழ்தாய் வாழ்த்து பாடி உடனே தேசிய கீதத்தையும் இசைச்சிருக்கலாம். அது தவறு கிடையாது. ஒரு வழக்கம் இங்க வச்சிருக்கிறது தமிழ்தாய் வாழ்த்து ஆரம்பத்திலையும் நிறைவாதான தேசிய கீதம். அது அவரோட ரிக்வெஸ்ட். அப்ப அதை செஞ்சிருக்கலாம். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. அப்ப தேசிய கீதத்தை இசைக்கவே இல்லை. அது அவர் சொல்லியும் அவங்க கேட்கல. அவர் ஒரு குறைஞ்சபட்ச ரிக்வெஸ்ட் தான் வச்சிருக்கிறாரு. தேசிய கீதத்தை இசைங்கன்னு கேட்கிறாரு. இது தவறே கிடையாது. ஒரு ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கூடவா கிடையாது? கவர்னருக்கே இதுதான் நிலைமை தமிழ்நாட்டில் இருக்க திமுக ஆட்சியில. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் பதவியும் தேவையில்லை. போதைப் பொருள் புழக்கம் அது கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு இந்த டாக்குமெண்ட்ல எதுவுமே சொல்லல. அதை சுட்டி காமிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 55% உயர்ந்திருக்கு. பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க அந்த குற்றங்களுக்கு என்ன தீர்வு காணப்பட்டிருக்குங்கிறத அந்த டாக்குமெண்ட்ல கொண்டு வந்திருக்கலாம். இவங்க இந்த குற்றங்களை எப்படி கையாண்டிருக்கோம், அந்த குற்றங்கள்ல என்ன தீர்வு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது இந்த டாக்குமெண்ட்ல கொண்டு வர சொல்லியிருக்காரு அவர். அதை கொண்டுல இவங்க அது மாதிரி 11 பாயிண்ட்ல அவங்க இவர் சொன்ன எதுவுமே திருத்தங்கள் கொடுக்காதனால அவர் வெளில அந்த அவர் சொன்ன திருத்தங்கள் என்ன உண்டோ அதை ஸ்டேட்மெண்டா கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டார். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு பாஜகவின் மூத்த நிர்வாகி விஜயதாரணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம். வணக்கம். 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 இப்போ ஒவ்வொரு முறையும் ஆளுநர் குறித்து ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அளவுல பூதாகரமா மாறி நிக்குது அப்படின்னு பாக்குறோம். இப்ப நடந்த நிகழ்வு கூட இருவேறு விதமாக சொல்றாங்க. இப்போ அவங்க ஒரு தரப்புல சொல்றாங்க, திமுக சொல்லும் போது ஆளுநர் தான் இப்படி ரியாக்ட் பண்றாருன்னு, ஆளுநர் தரப்புல இல்ல இந்த காரணங்களுக்காக தான் இப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றாங்க. என்ன நடக்குது? ஆக்சுவலா உங்களுக்கு நான் ஆர்டிகல் 176 நான் படிச்சு காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 176 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் mandates the governor's special address to the state legislature at the start of the first session after general elections and the first session of each year, informing them of government's policy and legislative agenda, ensuring executive accountability and transparency in ஸ்டேட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல 2 பார்ட் இருக்கு. ஒரு பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் அவர் எப்பெல்லாம் அட்ரஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல செகண்ட் பார்ட்ல வர்றது இன்ஃபார்மிங் தெம் ஆஃப் தி கவர்மெண்ட்ஸ் பாலிசி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அஜெண்டா. அது ஒரு கூறு, ஒரு பார்ட். கவர்மெண்டோட கொள்கையும் சட்டமன்றத்துடைய அஜெண்டாவையும் எடுத்து வைக்கிற ஒரு அட்ரஸ், உரை. அது ஒரு பார்ட். அடுத்த பார்ட் என்னன்னா, அது எவ்வாறாக இருக்கணும்னா என்ஷூரிங் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் ஸ்டேட் கவர்னன்ஸ். மாநிலத்துடைய நிர்வாகத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி அதுவும் வெளிப்படைத்தன்மையும் நிறைந்ததாக அந்த உரை அமைய வேண்டும் அப்படிங்கிறது. இங்க கவர்னருடைய உரை எவ்வாறாக இருக்க வேண்டும்ங்கிறத கான்ஸ்டிடியூஷன்ல அவர் தான் கான்ஸ்டிடியூஷன் ஹெட் ஸ்டேட்டுக்கு. அவரோட உரை எவ்வாறாக இருக்க வேண்டும்ங்கிறத ஆர்டிகல் 176 சொல்லி இருக்கு. ஆகையால அவர் அவருக்கு ஒரு டாக்குமெண்ட் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ரெடி பண்ணி அவங்களோட பாலிசி, அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் அஜெண்டா இதுதான் அப்படிங்கிறத அமைச்சிருந்தா கூட அதுல அவர் சில தவறுகள் இருந்தா அது திருத்தக்கூடிய அதிகாரமும் அவருக்கு இருக்கு. அதை அவர் திருத்த சொல்லியும் இவங்க திருத்தல. அப்புறம் பேசும்பொழுது அவர் அதை திருந்தியதாக பேசலாம். இப்போ 12 லட்சம் கோடி வந்திருக்கு முதலீடாக அப்படின்னு சொல்லும் பொழுது
அது வந்து 12 லட்சம் கோடி பேப்பர்ல இருக்கு, அதை வந்து செயல்முறைப்படுத்தியது இவ்வாறாக இருக்கிறதுன்ட்டு அரசு வந்து அதை சேர்த்திருக்கணும். அதுல அதை சேர்க்க சொல்றாரு இவர், அவங்க சேர்க்கல. அது மாதிரி நிறைய விஷயங்கள் 13 பாயிண்ட் சொல்றாரு. அதுல முதல் பாயிண்ட் அதுதான், என்ஷூரிங் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. இந்த 2 விஷயத்தை தான் அவர் அங்க கொண்டு வர்றாரு. அங்க வந்து வெளிப்படைத்தன்மை இல்ல. இப்ப ஒரு முதலீடு இருக்கிறோம்னா அங்க வெளிப்படைத்தன்மையோட அந்த இவர் கொடுக்குற அட்ரஸ்ல வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும். அது அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, எக்ஸிகியூட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். அதுல நிர்வாகத்துடைய அக்கௌண்டபிலிட்டி வரும். அந்த இதுவும் நிறைவேற்றப்படல. அதுல 13 பாயிண்ட்ல அவர் வந்து முதல் பாயிண்ட் கடைசி பாயிண்ட் தவிர மிச்சம் 11 பாயிண்ட்டும் அவர் எங்க நிர்வாகத்துல அக்கௌண்டபிலிட்டி மிஸ் ஆகுது, வெளிப்படைத்தன்மை எங்க இல்லைங்கிறத சொல்றாரு. 13 பாயிண்ட் கொடுத்திருக்கிறாரு. அக்கௌண்டபிலிட்டியும் டிரான்ஸ்பரன்சியை தான் அவர் அங்க வந்து அவர் 13 பாயிண்ட்ல அது எப்படி வந்திருக்கணுங்கிறத சொல்றாரு. அப்புறமா சொல்றாரு அதை. ஆனா வெளிநடப்பு பண்ணதுக்கு அவர் வெளிநடப்பு பண்ணிடுறாரு. ஏன்னா ஒரு கட்டாயத்தின் பேர்ல அவர் தள்ளப்பட்டதால வெளிநடப்பு பண்றாரு. அவர் வரும்போது அவையில வரும்பொழுது நிறைய பேர் எந்திரிச்சு நிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது வந்து மரபுபடி எந்திரிச்சு நிக்கலாம், சட்டப்படியும். அது போக அவருக்கு மைக்கை வந்து கட் பண்றாங்க. இப்ப மெம்பர் நாங்கெல்லாம் பேசும்போது பல தடவை மைக்கை கட் பண்ணியிருக்காங்க, பண்ணுவாங்க. ஆனா மைக்கை வந்து தொடர்ந்து கட் பண்ணிருக்காங்க. அத ஃபர்ஸ்ட் பாயிண்டா அவர் அதான் சொல்றாரு, மைக்கை கட் பண்ணவே கிடையாது. அது போய் கவர்னர் தனக்கு நடந்த கஷ்டத்தை அவர் வெளியிடுறாருன்னா அதை நம்பணும் நம்ம. அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், தப்பா சொல்றதுக்கு அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மைக்கு தொடர்ந்து கட் பண்றாங்க. கட் பண்ணும்பொழுது அவர் உரையை ஆற்ற முடியல. மைக்கை கட் பண்ணா எப்படி உரையாற்ற முடியும்? யாராலையும் உரையாற்ற முடியாது, வாக் அவுட் தான் பண்ணி ஆகணும். அதான் அந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறாரு. அதே மாதிரி தேசிய கீதத்தை இசைக்கணும்னு சொல்லியிருக்காரு. இவங்க தேசிய கீதத்தை இசைக்கவே இல்லை. அதையும் அவர் ஒரு இன்சல்ட்டா கவனிக்கிறாரு. தேசிய கீதத்தை இசைக்கலைங்கிறதையும் அவர் முன்னாடியே அறிவுறுத்துறாரு. தேசிய கீதத்தை இசைச்சிருங்க அப்படிங்கிறாரு. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி உடனே தேசிய கீதத்தையும் இசைச்சிருக்கலாம், அது தவறு கிடையாது. வழக்கம் இங்க வச்சிருக்கிறது தமிழ்த்தாய் வாழ்த்து ஆரம்பத்திலையும் நிறைவாதான தேசிய கீதம். அது அவரோட ரிக்வெஸ்ட் வந்து நீங்க தமிழ்த்தாய் வாழ்த்தோட தேசிய கீதத்தையும் இசைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க செஷனை நடத்துங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்ப அதை செஞ்சிருக்கலாம், அதுல ஒன்றும் தவறு கிடையாது. அப்ப தேசிய கீதத்தை இசைக்கவே இல்லை. அது அவர் சொல்லியும் அவங்க கேட்கல. அவர் ஒரு குறைஞ்சபட்ச ரிக்வெஸ்ட்டை தான் வச்சிருக்கிறாரு. தேசிய கீதத்தை இசைங்கன்னு கேட்டுறாரு. இது தவறே கிடையாது. ஒரு ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கூடவா கிடையாது? தேசிய கீதத்தை இசைங்கன்னு கேட்கிறாரு. கேட்கும் பொழுது அது செஞ்சிருக்கலாம். இவங்க அது தவறான எந்த தப்பு நடந்துட போறது கிடையாது, மரபுல எந்த மாற்றமும் வந்துட போறது கிடையாது பெருசா. அதை பண்ணியிருக்கலாம் இவங்க, அது பண்ணல. அப்போ அதுவும் ஒரு இன்சல்ட். மைக்கையும் ஆஃப் பண்ணிடுறாங்க, பேச விடாம ஆக்குறாங்க. கவர்னருக்கே இதான் நிலைமை, தமிழ்நாட்டில் இருக்க திமுக ஆட்சியில இதான் நிலைமை. ஆகையால அதனால அவர் கட்டாயமா வெளிநடப்பு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு அவர் ஒரு 13 பாயிண்ட் அவர் வந்துட்டு அவர் ஸ்டேட்மெண்டா கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. போதைப் பொருள் புழக்கம் அது கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு இந்த டாக்குமெண்ட்ல எதுவுமே சொல்லல, அதை சுட்டி காமிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 55% உயர்ந்திருக்கு. பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம நேஷனல் ரெக்கார்ட்ஸ் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ படியும் ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ படியும் இந்த தகவல்கள்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில இங்க அந்த குற்றங்களுக்கு என்ன தீர்வு காணப்பட்டிருக்குங்கிறத அந்த டாக்குமெண்ட்ல கொண்டு வந்திருக்கலாம். இவங்க வந்து இந்த குற்றங்களை எப்படி கையாண்டிருக்கோம், அந்த குற்றங்கள்ல என்ன தீர்வு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதையும் இந்த டாக்குமெண்ட்ல கொண்டு வர சொல்லியிருக்காரு அவர். அதை கொண்டு வரல இவங்க. அது மாதிரி 11 பாயிண்ட்ல வந்து அவங்க வந்து இவர் சொன்ன எதுவுமே திருத்தங்கள் கொடுக்காதனால அவர் வெளில வந்து அந்த அவர் சொன்ன திருத்தங்கள் என்ன உண்டோ அதை ஸ்டேட்மெண்டா கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டார். ஸோ ஆகையால மைக்கே கொடுக்காதனால அவர் வாக் அவுட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இப்போ நான் சட்டமன்றத்தில் இருக்கேன், எனக்கு மைக்கே கொடுக்க மாட்டேன்னு ஸ்பீக்கர் சொன்னார்னா எனக்கு நாங்க இருந்து என்ன பிரயோஜனம்? நான் வெளிநடப்பு தான் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு மெம்பரா இருந்து நாமளே அப்படிதான் பண்ணி ஆகணும்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆளுநருக்கு இதை விட்டா வழி இல்லைங்கிற மாதிரி ஆக்குனாங்க. ஒரு பயங்கரமான இன்சல்ட்டு, ஒரு அவமரியாதை. அப்படி பண்ணவும் அவர் வழி இல்லாம அவர் வாக் அவுட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். ஆளுநருக்கே இதான் நிலைமை திமுக ஆட்சியில. இதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. மக்கள் வந்து நிச்சயமா வந்து ஆளுநர் மேல குற்றச்சாட்டுகள் இவங்க நிறைய வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுகள்லாம் தவறு. மைக்கை ஆஃப் பண்றதுங்க ரொம்ப அநாகரிகமான ஒன்று, தவறான ஒன்று. அதுக்கு நிச்சயமா வந்து திமுக ஆட்சி வந்து பதில் சொல்லணும். சபாநாயகர் வந்து அதுக்கு பதில் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நாங்கள் மைக்கை ஆஃப் பண்ணலன்னு சொல்லி பொத்தாம்பொதுவாக அவர் பதில் சொல்லியிருக்கிறது சரி கிடையாது. எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுக கூட்டணி ஒரு பக்கம், இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி, எது வலுப்பெற்ற கூட்டணியா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? அதாவது திமுக கூட்டணி ஏற்கனவே ஒரு கட்டமைத்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எப்பயுமே சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அதுல ஒரு சலசலப்பு, ஒரு ஓட்டை விழுந்திருக்கு. காங்கிரஸ் வந்து
விஜய் கூட போகிறதுல மெஜாரிட்டி 90% காங்கிரஸ் மக்கள் வந்து விஜய் கூட போகணும்னு ஆசைப்படுறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே மேலிடத்துல இருந்து திமுகவோட தான் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இரண்டு கருத்துக்களும் நிலவிட்டு இருக்கு. ஸோ அங்கே ஒரு கூட்டணியில் ஒரு ஓட்டம் விழுந்திருக்கு, ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்படி ஒரு சைடு அங்கே இருக்கிற கூட்டணியில் அப்புறம் சீட்டு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்ட்டு காங்கிரஸ் கேட்கறது மட்டும் கிடையாது, விசிகேலையும் முதல்ல கேட்டாங்க, அப்புறம் இல்லைன்னு மாற்றிக்கிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்ததை நம்ம கம்யூனிஸ்ட்டும் வந்து நிறைய சீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டது. இதெல்லாமே கடந்த ஒரு 8 மாத காலமாகவே வந்து இதெல்லாம் திமுக கூட்டணியில் நடந்துக்கிட்டே இருக்குது. சலசலப்பு நிறைய நிறைஞ்சு இருந்துக்கிட்டே இருக்குது. சிஎம் வந்து அதை ரொம்ப சமாளித்து எல்லாரையும் அப்படியே ஒன்றா கொண்டு போகணுங்கிறதுல அவர் முயற்சி எடுக்கிறது அதெல்லாம் நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த கூட்டணியில் நடக்கிற சலசலப்பையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே நேரம் தேர்தல் நேரத்தில் கூட்டணியை அறிவிப்போன்னு சொன்ன மாதிரியே அதிமுக கூட்டணியில் ஒருவராக வந்து சேர்ந்து அப்படியே அந்த கூட்டணி பலம் பெற்ற கூட்டணியாக மாறிக்கிட்டே வருது, நல்ல வலுவாகும் கூட்டணியாக மாறிக்கிட்டே வருது. ஃபஸ்ட்டு பாஜகவும் அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணின்ட்டு திரு அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இணைந்து ஒரு கூட்டணியை அறிவிச்சாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடியே அறிவிச்சு அதன் பின்னர் வந்து ஒருத்தராக வந்து இதில் அந்த ஜனவரி மாதத்தில் எல்லாருமே அறிவிப்போன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாமக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவங்க அறிவித்து அவங்க இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கூட அமமுக தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அவரோட கட்சியும் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இதே மாதிரி ஏற்கனவே கூட்டணியில் புதிய நீதி கட்சி திரு ஏசி சண்முகம் அவர்கள் ஏற்கனவே இருக்காங்க. அவர் போன முறையே வந்து அதை உறுதிப்படுத்தியிருந்தார். அது மாதிரி இன்னும் பல கட்சிகள் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் திரு ஜான் பாண்டியன் இவங்க எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதியதாக அறிவித்தது வந்து தேர்தல் நேரத்தில் கூட்டணி ஜனவரியில் அறிவிப்போன்னு சொன்ன எல்லாரும் லைக் தேமுதிக ஒன்று தான் ஜனவரியில் சொன்னவங்க இன்னும் வரல. அவங்களையும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி அவங்க டிசைட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க, பட் இன்னும் டிக்ளேர் பண்ணாம இருக்காங்க. அவங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருந்தவங்க தேர்தல் நேரத்தில் அறிவிப்போம், ஜனவரியில் அறிவிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களும் விரைவில் அறிவிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு திமுக 2 கூட்டணிகள் தான். விஜய் கிட்ட யாருமே போன மாதிரி எனக்கு தெரியல, பெருசாக யாரும் போகிற மாதிரியும் தெரியல. அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு கம்ஃபர்டபுள் அலையன்ஸாக இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற சீட்ஸ் அங்கே கிடைக்காது, அது போக அவங்க எதிர்பார்க்குற ஒரு ஆதரவும் அவங்களுக்கு இருக்காது. அப்படி சூழ்நிலையில் திமுகவை வந்து அவங்க ஒரு சாய்ஸாக இருக்க வாய்ப்பே இல்லை. நேச்சுரலாக அவங்க அதிமுக அலையன்ஸில் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. ஸோ அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக பார்ப்பாங்க. ஆகையால் நிச்சயமாக வந்து அவங்களும் இந்த கூட்டணியில் வர்றதுக்கு தான் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி திரு தனியரசு அவர்களுடைய கொங்கு இளைஞர் கட்சி அதுவும் இப்போ 2 நாட்களாக வந்து அவர் வந்து இணையறாரு அப்படிலாம் ஒரு பேச்சு இருந்தது. அப்புறம் அவர் இல்லைன்னு சொன்னார். அப்படி மாற்றி போய்கிட்டு இருக்கு. அவங்களும் அந்த கட்சியும் ஏன்னா இவருக்கு நேர் எதிர்மறையாக இருக்கிற கொங்கு ஈஸ்வரனோட அவரோட அந்த கட்சி வந்து இவங்களோட இன்னொரு டிவிஷன் பார்ட்னர். அவங்க ஏற்கனவே இவங்க குரூப்ல இருந்து தனியாக ஃபார்ம் பண்ணவங்க, 2ஆ பிரிஞ்சவங்க. அந்த கட்சி ஏற்கனவே வந்து ஒரு எம்எல்ஏ பலத்தோட திமுக கூட்டணியில் இருக்கிறதால இந்த கட்சிக்கு அங்கே இடம் இருக்குமாங்கிறது தெரியல, சந்தேகம் தான். அவங்க அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவங்க, அதனால இதை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அவருக்கும் இருக்கு. அப்படி கிட்டத்தட்ட 11லேருந்து 12 கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணியாக வலுப்பெற்ற கூட்டணியாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமையுங்கிறதுல இருவேறு கருத்து இல்லை. MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.